வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல்ன்றது உறுதியாயிடுச்சுங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதான விவகாரம் தமிழகம் முழுக்க இதை பற்றி தான் மிகப்பெரிய விஷயம் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் சில பேருக்கு என்ன புரிதல் இல்லைன்னா, ஏதோ சமீபத்தில் இந்த குற்றச்சாட்டு எழுந்து அதை சார்ந்த அவர் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாதுங்க. இந்த கேஸ் ஆரம்பிச்சது எப்போ தெரியுமா? இவர் அதிமுக ஆட்சியின் கீழே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார்ல, அந்த டைமில் எழுந்த குற்றச்சாட்டு அது சார்ந்து தான் இவ்வளோ பெரிய எஸ்கலேஷன் 2023 இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்போ அமைச்சராக இருந்தப்ப இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மோசடியில் ஈடுபட்டார் அப்படின்றத குற்றச்சாட்டு. இந்த நடத்துனர்களாக இருக்கட்டும், பேருந்து நடத்துனர் இருக்காங்க அவங்களா இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு இவர் பேசுனதாகவும் இது சம்மந்தமாக பணம் வாங்கினதாகவும் இது ஒரு அமைச்சர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு எழும்பி இருந்துச்சு அந்த டைம்லேயே. இந்த குற்றச்சாட்டு ஒரு நாளும் வலுப்பெற அப்படியே இவரும் அரசியல் மாற்றங்கள் நிறைய பயணிக்க ஆரம்பித்தார். அவர் எங்கெங்கே போனார், அதிமுகலேருந்து வெளியில் இன்னொரு தர போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திமுகவில் வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இப்போ எஸ்கலேட் ஆகி இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட இந்த ரைடு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் வந்து விட்டு இப்போ கைதில் முடிஞ்சிருக்கு. கரூர் இவரோட சொந்த ஊருங்க. அங்கே இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அகில இந்திய சட்ட உரிமை கழக நிர்வாகிகள் சில பேர் அவங்க இவரோட அரெஸ்ட் இருக்குல்ல, இதை கொண்டாடுற முயற்சியாக பட்டாசு இனிப்பு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட முற்பட்டதாகவும் அதை தடுத்த போலீஸார் அதிலிருந்து சிலரை கைது பண்ணதாகவும் இப்போ ஒரு தகவல் வெளியே வந்திருக்குங்க. இவர் ஹாஸ்பிட்டலைஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரெஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நீதிமன்ற காவல் சம்பந்தமாக அறிவிச்சிட்டாங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இதுக்கு மத்தியில் இப்போ ஏற்பட்ட வினோதமான ஒரு நிகழ்வும் அரங்கேறி இருக்கு. இஎஸ்ஐ மருத்துவர்கள் குழு வந்திருக்குங்க. ஏன்னா இது இடி அப்படின்றது ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அமைப்பு கிடையாது, முழுக்க சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அமைப்பு. என்னதான் ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் சொன்னாலும் இஎஸ்ஐ மருத்துவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இடி கேஸ் அப்படின்றதுனால இவங்க உள்ள தவிர்க்க முடியாதவங்க. ஸோ இவங்களும் மருத்துவமனை வந்திருக்காங்க. ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலையை ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பரிந்துரைச்சதும் பைபாஸ் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் தான் அவங்களும் முன் வச்சுருக்காங்க. ஓகே, மேகலா அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களோட மனைவி, இவங்க ஆட்கொணர்வு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்னை ஹைகோர்ட்டில். இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோலே பேசியிருந்தோம். இதில் என்ன பிரேக் த்ரூனா, இந்த மனுவை விசாரிக்க தலைமை நீதிபதி ஒப்புதல் கொடுத்து அமர்வே செட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அமர்வில் இருந்த 2 நீதிபதிகளில் ஒருத்தர் விலகிட்டாருங்க, சக்திவேல் அவர்கள். இவர் விலகினதுக்கான காரணம் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரிவிக்கப்படவே இல்லை. ஒரே ஒரு கனெக்ட் என்னன்னா, சக்திவேல் அவர்களும் கரூரை சேர்ந்தவர் நினைக்கிறேன். கடந்த மாதம் தான் இவர் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி உயர்வு அடைஞ்சாருங்க. அவர் இதுக்கு முன்னாடி மாவட்ட நீதிபதியாக தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதிகள் அமர்வு பார்த்தீங்கன்னா சுந்தர், சக்திவேல், இந்த 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு. இப்போ புதுசாக அமைக்கப்பட்டிருக்க அமர்வு பார்த்தீங்கன்னா 2 பேருமே புதிய நீதிபதிகள். ஏன்னா முதல்ல விலகினார்ல, அவருக்கு பதிலாக ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணல, 2 பேருமே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நீதிபதி நிஷா பானு, இன்னொருத்தவர் பரத சக்கரவர்த்தி. ஒரு பக்கம் கோர்ட்டில் இந்த மாற்றங்கள் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதை சுற்றி நிறைய வட்டார தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சு. அதில் குறிப்பிட்ட ஒரு தகவலை பற்றி சொல்லணும்னா, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே நாம் அவரை அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டு இருந்திருக்கு. இந்த பேச்சு போயிட்டு இருக்கு. அதே நேரம் மிகப்பெரிய ஒரு விஷயங்க, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க ஒரு விஷயத்தை கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க நீதிபதி கிட்ட. இது போல் செந்தில் பாலாஜி அவர்களை ரிமாண்ட் பண்ணணும், இதுக்கு கோர்ட் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இதே நேரம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அமைச்சருக்கு இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது அவசியமானதாக கருதப்படுது, இப்போ அவரோட உடல்நிலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு நேரில் வந்துட்டாங்க சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதியான அள்ளி அவர்கள். டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் விசாரணைன்ற விஷயம் சின்னதாக போனதாக இப்போதைக்கு சொல்லப்படுது. 28ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜி அவர்களை வைக்கிறதுக்கு நீதிபதி அள்ளி அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. இந்த ஜாமீன் சார்ந்த விஷயம் இருக்கிறதா இருந்தால் கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறை அப்படின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்ற காவல் அப்படின்றது 14 நாட்கள் வரைக்கும் வைக்கப்படும் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போதுலேருந்து கரெக்டாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியோடு அந்த காவல் முடியுதுன்னு அர்த்தம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன எஸ்கலேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. செந்தில் பாலாஜி அவர்களோட உடல்நிலை இருக்குல்ல, இதோட தன்மையை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றதையே இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் மேற்கொள்வாங்க. ஸோ இதுக்காக இடி என்ன பண்ணியிருக்கு,
5 டாக்டர்கள் கொண்ட குழுவை அவங்க தனியாக நியமிச்சிருக்காங்க. எப்படி போது பார்த்தீங்கன்னா விஷயம், முதல்ல ஸ்டேட் டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் டாக்டர்ஸ், இப்போ ஈடியும் அதோட தரப்புக்கு 5 டாக்டர்கள் குழுவை நியமிச்சிருக்கு. இந்த டாக்டர்ஸ் டீம் இருக்குல்ல, ஈடியோட டீம், இந்த டாக்டர்ஸ் டீம் ஃபுல்லாக இவரோட ஹெல்த் சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் சர்வே பண்ணி அதை ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணுவாங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஈடி அவங்களோட அடுத்த கட்ட நகரவே முன்னெடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. மறுபக்கம் இந்த கரூர் ராமகிருஷ்ணபுரம் இருக்குல்ல, அங்கே செந்தில் பாலாஜி அவர்களோட அலுவலகம் ஒன்று இருக்குது, அதுக்கு சீல் வச்சுட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம சென்னையில் அபிராமபுரம் பகுதி இருக்குல்ல, அங்கே 2 வீடுகளுக்கு சீல். அது யாரோட வீடுகள்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட உதவியாளர் கோகுல்ராஜ் இருக்காங்களே, அவரோட வீடுகள் இப்போ வரைக்கும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ மேலே ஒரு அலுவலகத்துக்கு சீல், கீழே 2 வீடுகளுக்கு சீல். இது இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. இல்லை, இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம், இந்த ராமகிருஷ்ணபுரம் அலுவலகம் இருக்குல்ல, இதுக்கு சீல் வச்சது இடி அதிகாரிகள். இப்போ இந்த சென்னை அபிராமபுரம் வீடுகளில் சீல் வச்சிருக்கிறது ஐடி அதிகாரிகள். ஒரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் சீல் வேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரசியல் கலைபுரங்களுக்கு மத்தியில் அண்ணா அறிவாலயத்தில் திடீர் ஆலோசனை கூட்டம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு. அங்கே திமுகவோட உயர்மட்ட தலைவர்கள் இருப்பாங்களே, அவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க கருப்பொருளாக பேசப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு, அவருக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் எல்லாமே கண்டிக்கத்தக்கது, முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆமோதிச்சு பேச ஆரம்பித்தாங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா வர்ற 16ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவுக்கு திமுக கண்டன பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங்லேயே முடிவு பண்ணிட்டாங்க, திமுக கண்டன பொதுக்கூட்டம். இது முதற்கட்டத்தை கூட வெளியே வந்துருச்சு. கன்ஃபார்ம் பண்ணலான்னு போகும்போது தான் தேதியும் இடமும் அதுக்கப்புறம் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம், கண்டன பொதுக்கூட்டம் சார்ந்த முடிவு எடுத்தது ஒரு பக்கம். மறுபக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2024 தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த முழுமையான கைதுன்ற விஷயமே அரசியல் பின்புலத்தால் தான் நடக்கிறதா, முதல்வர் மட்டும் இல்லைங்க, அமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே குற்றம் சாட்டுற விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சார்ந்து. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, இடி, சிபிஐ இந்த 2 அமைப்புகள் மூலமாக பாஜக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாக்குகளை அள்ளிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது முட்டாள்தனமான திட்டம் அப்படின்னு இவர் பகிரங்கமாக சாடியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான கே பாலகிருஷ்ணன் இவர் என்ன ரியாக்ஷனை பதிவு பண்ணியிருக்காருன்னா, ஆக்சுவலாக இந்த உணவு மருந்து இதை பற்றிலாம் கூட பேசியிருக்காருங்க. இவர் பாஜக தலைமையில் ஒரு காட்டாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட கைது தான் ஒரு ஆகச்சிறந்த சான்று. விசாரிக்கிறதுக்கு சட்ட நெறிமுறைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பின்பற்றப்படலை. விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புவாங்க, அதை கூட இங்கே அனுப்பிச்ச மாதிரி தெரியல. கைதியை போல செந்தில் பாலாஜி அவர்களை வீட்டில் அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. அவருக்கு உணவு, மாத்திரை இதெல்லாம் உட்கொள்றதுக்கு கூட நேரம் கொடுக்காம இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே தலைமைச் செயலகத்துக்குள்ள அந்த அதிகாரிகள் நுழைஞ்சாங்க. அந்த தகவல் முதல்வருக்கே தெரிவிக்கப்படலை, காவல்துறைக்கே சேர்த்து தெரிவிக்கப்படாமல் இருந்திருக்கு. இது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காருங்க. இவ்வளோ ரியாக்ஷன்ஸை விடுங்க, அடுத்த ஒரு பெரிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட ரியாக்ஷன் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜெயக்குமார் அவர்கள் கைதானப்ப 20 நாட்கள் வரைக்கும் சிறையில் வச்சிங்க, மாத்திரை கூட அவரை போட விடலை, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் செந்தில் பாலாஜி இப்போ நாடகம் ஆடுறாரு, இதை அதையும் ஒத்து பேசுகிறார் அவர் இபிஎஸ் அவர்கள். பொறுப்பான நபராக செந்தில் பாலாஜி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு இவர் தன் தரப்பு வலியுறுத்தலை முன் வச்சிருக்காருங்க. இபிஎஸ் அவர்கள் பேசினது யாரை பற்றி? ஜெயக்குமார் அவர்களை பற்றி. அப்பேற்பட்ட ஜெயக்குமார் அவர்கள் இதில் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கூட தான் கைது பண்ணாங்க, ஆனால் சட்டப்பூர்வமாக நான் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். செந்தில் பாலாஜிக்கு மடியில் கனம் இருக்கிறதால தான் அவர் பயந்துக்கிட்டு இருக்காரு. ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அவரே செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. எங்கள் ஆட்சியில் ரைடு வர்றப்ப சீமான் வாயை திறக்காமல் இருந்தார் அப்படின்னு சீமான் அவர்களை சாடியும் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சீமான் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் எந்த அளவுக்கு மாறி மாறி சாடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதான் இங்கே நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வாய் திறப்பாரோ அப்படின்னு பலர் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு திமுக அமைச்சர் சார்ந்த விவகாரம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாய் திறக்காமல் இருப்பாரா? அவரை தன் பங்குக்கு ரியாக்ஷனை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் சொல்லியிருந்த முக்கியமான ஒரு விஷயம், எங்க யாராக இருந்தாலும் உசுறு முக்கியங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜியோட வழக்கு ஆரம்பித்தது 2014 வருஷம்தான். அந்த வழக்கில் முக்கியமான நபரே செந்தில் பாலாஜி தான். திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க.
வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கறதா செந்தில் பாலாஜி அவர்களை வாக்குறுதி அளிச்சிருந்தாரு. இதை உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சுது. அதாவது என்ன சொல்ல வந்தாருன்னா, இது போல் வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்த பிற்பாடு நான் வாங்கின காசை திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறது லிட்ரலாக ஊழல் தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சு அவங்க கண்டிச்சிருந்தாங்க. அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு சார்ந்தோம். ஆனால் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு அண்ணாமலை அவர்கள் இப்போ குற்றம் சாட்டியிருக்காங்க. அவர் இதோடு பேசி முடிக்கல. 2016 தலைமைச் செயலகத்துக்குள்ள இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் நுழைஞ்சாங்க. இதை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வரவேற்றிருந்தாரு. ஏன்னா அந்த டைமில் அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. இது ஐடி அதிகாரிகளோட கடமை, அதை தான் பண்ணுறதா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் இதை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாங்க. இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற கேள்வியவும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பணச்சலவை, மணி லாண்டரிங் இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே எழுந்துச்சு. அதனால தான் இடி களமிறங்கி ஆக்ஷன் எடுத்திருக்கே தவிர அரசோட அழுத்தம்லாம் எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. யார்? அண்ணாமலை அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப ஒன்று சொன்னாரு. அப்புறம் ஒரு வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு இவர் என்ன சொன்னாரு, இப்போ என்ன சொன்னாரு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. ஒரு வாட்டி பொதுக்கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் பேசுகிறப்ப செந்தில் பாலாஜி ஊழல்வாதி அப்படின்னு அவரே சொன்னார். ஆனால் அந்த செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்ததும் நல்லவர்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இது எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. இந்த செந்தில் பாலாஜி சார்ந்து அண்ணாமலை பேசுகிற இந்த விவகாரத்தை விடுங்க. அண்ணாமலை அவர்கள் சார்ந்து அதிமுகவோட 2 அணிகளும் கடுமையாக சாடி இருக்காங்க சமீப காலமாக. எதுக்காகன்னு தெரிஞ்சிருக்கும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சார்ந்து அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசிட்டாரு, கூட்டணி தர்மத்துக்கு இது ஒப்பில்லாதது, இப்படிலாம் பேசலாமான்னு அதிமுக 2 அணிகளும் கடுமையாக சாடி இருந்தாங்க. அப்பேற்பட்ட விஷயம் சார்ந்து அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா அவர்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. திமுகவை தனி மனுஷியாக அவங்க எதிர்த்தாங்க. ஆனால் நான் அவரை தவறாக பேசினதா பல பேரை சொல்கிறாங்க. நான் அப்படி ஜெயலலிதா அவர்களை தப்பாக பேசலை. அதுவும் நான் இது போல் பேசிட்டேன்னு சொல்லி பல பேரும் தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு எப்படி நான் பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பெயரை எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு கிளைம் பண்ணுறாருங்க. யார்? ஜெயலலிதா அவர்கள் பெயரை. ஊழல் படிஞ்சது தான் தமிழ்நாடு அப்படின்றத நான் சொன்னேன், ஒத்துக்கிறேன். என்னோட கருத்தில் நான் உறுதியாக இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்த இந்த விவகாரம் பெருசாக போயிட்டுருக்கு. இதே நேரம் அவர் இந்த விளக்கம் கொடுத்துருக்காருல முந்தைய குற்றச்சாட்டுக்கு, இதுவும் பெருசாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அல்டிமேட்டாக ராஜா அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வழக்கமும் எல்லாம் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த விவகாரம் சார்ந்து இந்த பாஜகவினோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி தான் அவரும் பேசியிருக்காரு. ஆனால் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உயர் ரக சிகிச்சை தேவை அப்படின்ற விஷயத்தையும் ஆழமாக பதிவு பண்ணியிருந்தாரு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையிலேயே குற்றம் புரிஞ்சிருக்காரா இல்லையான்றத நீதிமன்றம் தான் சொல்லணும். ஏன்னா உள்ள அரசியல் ஒன்று கலந்துட்டாலே நியாயமான ஒரு உண்மை வெளியே வராமையே போயிடும். ஸோ நீதிமன்றம் சொல்லட்டும், அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே எதுக்காக நான் இந்த கட்சியை சார்ந்தவா அதனால இவர் மேலே சேருவாரி அடிப்பேன், நான் இந்த கட்சிப்பா அதனால அவர் பயங்கரமாக ஆதரவாக பேசுவேன், இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா கட்சி சார்ந்த இந்த கான்டென்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருந்த விஷயங்கள் எதுவுமே உங்கள் மைண்டை எட்டியிருக்காது. ஸோ நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். ஃபைனலாக இவர் வாய் திறக்கிறத வச்சு தான் எல்லா விஷயங்களும் இருக்குங்க. எந்த பக்கம் சரி தப்புன்றது வெளியே வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.